ஹே ஆல், வெல்கம் டு லோட்டஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பெலாம் போட்டு வதக்கிட்டு தென் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா வதக்கிடணும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது அப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்தமாரி வதக்கிக்கணும். இந்தமாரி வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி அந்த விழுது நம்ம போடும்போது மஷ்ரூம் பிரியாணியில் இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போ செஞ்சாலும் இந்தமாரி தான் செய்வோம். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் இஞ்சி பூண்டோட. நெக்ஸ்ட் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், சில்லி பவுடர், நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் தான் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் அந்த புதினா கொத்தமல்லியோடைய ஃப்ளேவர் இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கணும். இது நீங்கள் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கர்ட் ஆட் பண்ணணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த ஜூஸியாக இருக்கும். நம்மளுக்கு அந்த ரைஸ் ஒட்டாது. நம்மளுக்கு பொல பொலன்னு இருக்கும் சாதம் பிரியாணி அதனால் நம்ம கர்ட் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம கர்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மஷ்ரூம், பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பீன்ஸ், கேரட்டை ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெறும் மஷ்ரூம் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மஷ்ரூமும் கேரட் பீன்ஸ் போட்டு செய்கிறேன். நல்லா இந்தமாரி வதக்கிக்கோங்க. நான் கர்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் டொமேட்டோ போட்டு அதுக்கப்புறமே ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னா 1க்கு 2ன்ற அளவு. நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. அந்த தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இலை அறுத்துக்கலாம். இலை அறுத்து நம்ம அது மேலே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு பிளேட் வச்சு அது மேலே 2 கல் வச்சினோம் நம்ம அந்த வெயிட்டுக்கு அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். கல் வச்சு செட் பண்ணிக்கலாம்.